காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, முறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, முறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமி
இவர்களை நாமத்தினால் கூடி ஜெபிக்கிற மத்தியில் வருவேன் சொன்னீங்க அன்பு தெய்வம். ஆண்டவரே, இந்த வைபவத்தில் தேவரையே நீ வரவேணுமாய் கெஞ்சுகிறோம். நீங்கள் இல்லாத இடம் வெறுமையாக காணப்படும். ஏசப்பா, நீ வந்தாலே இங்கே பெருத்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்தத்தை கர்த்தாவே, மகளைய நாமத்தினால் நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. உடைய நாமத்தினால் மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இவர்கள் கர்த்தாவே இந்த திருமண காரியத்தையும் கர்த்தாவை செவையாய் நடத்தி கொடுத்து இருட்டாருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே, வந்திருக்கிற உறவினர்கள், மொழிக்காரர்கள், நண்பர்கள், ஆண்டவரே கர்த்தாவை எல்லாரையும் ஆசீர்வதித்து வந்தது நல்லது என்று எல்லாரும் கனிகூர்ந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சந்தோஷமாய் கத்தனையும் ஆசீர்வதித்து சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை நாளைக்கு கர்த்தாவை நடக்கிற திருமணத்தை காணாவூர் கல்யாணத்தில் குறைவை நிறைவாக்கின ஆண்டவர், அதே போல் நீ பெருத்த ஆசீர்வாதத்தை கட்டளைவிட்டு நினைத்து சகல ஆசீர்வாதம் நன்மையும் இவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்ற என் மேற்பெரும் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு பணிவோடு கெஞ்சி மன்றாடுகிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சரி, ஒரு பாடலை பாடி நம்ம ஆரம்பிப்போ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரிக்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திர, இந்த திருமண ஆண்டவரே காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவே சம்பூர்ணமே, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவே சம்பூர்ணமே, எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், நம்பாரட்சி செழிப்பாகட்டும், நம்பாரட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய வருஷத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஸ்தோத்திரிக்கிற பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர், இது எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேத புத்தகத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 24 எடுத்துக்கொள்வோம். 24 24ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆபிரகாமானால் கர்த்தர் ஆபிரகாமை சகல தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளை நீ எனக்கு என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இடத்தாடத்துக்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண், என் பெண்ணே, இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இடத்தால் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனுமாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்போது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாக இருப்பார். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றார். அப்போது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். என்று அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் தொரண்டிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தலும், இதோ நான் இந்த தண்ணீர் தொரண்டிலே இருக்கிறேன். இந்த ஓராருடைய பெண்கள்
தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்க வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அருமையான இன்றைக்கு திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற அருமையான சகோதரி இவாஞ்சலின் அருமையான சகோதரர் இருவரும் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு திருமணங்கள் ஒரு கணவன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணையும் எப்படி திருமணத்தில் இணைக்குது என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாத்தையும் வானம் பூமி சகல எல்லாத்தையும் உருவாக்கி இதெல்லாம் ஆளக்கூடிய ஒரு மனுஷன் தேவை என்று சொல்லி அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு ஒரு ஆதாம்ங்கிற ஒரு மனுஷனை உண்டாக்கப்பட்டு அவனுக்கு ஏற்ற ஒரு துணைவியை உண்டாக்கின அவன் பேர் தான் ஏவாள். இந்த ஆதாம் ஏவாள் இவர்கள் வம்ச வழியாக வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே இல்லையா? ஆகையினால இன்றைக்கு இங்கே ஆபிரகாம்னு ஒருவர் விசுவாசத்தினுடைய தகப்பனார், அவர்கிட்ட எலியேசருங்கிற ஒருத்தர் அங்கே அந்த வீட்டை வேலை பார்க்குறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு மகன் இருந்தான், பெயர் ஈசாக்கு. இன்னைக்கு எப்படி அருமையான தகப்பனாருங்க மாப்பிளுடைய ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி வேலைக்காரர் 10 ஒட்டகத்தோடு, இன்னைக்கு தான் அந்த அன்னைக்கு ஒட்டகம், இன்னைக்கு தான் வண்டி காரு இதில் போயிட்டுருக்குறோம். 10 ஒட்டகத்தோட போகும்போது அவன் ஜெபம் பண்ணுகிறான். நான் அந்த கிணத்து ஓரமாக நான் போய் நின்று என் ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு நான் போய் தண்ணீர் கொடுப்பேன், தண்ணீர் கேட்பேன். அங்கே எப்போதும் தண்ணீர் மேலே நிறைய பெண்கள் வருவார்கள். அப்போ எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் எந்த பெண்ணானவள் தண்ணீர் கொடுக்கிறாளோ அவளே என் எஜமானாகிய ஈசாக்குக்கு மனைவி, என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனுக்கு மனைவியா என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த பெண் இதுதான் நான் முடிவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆக இன்றைக்கு அருமையான அம்மா, அருமையான ஈசாக்கு, அருமையான சகோதரனை நல்ல ஆவிக்குரியவங்களால் உணர்த்து அவர் ஆலயத்துக்கு போய் வேதத்தை படித்து ஆராதனை செய்து அந்த சபையில் அவர் சாட்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்ததுனால தான் இன்னைக்கு அவருக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை இன்னைக்கு நடத்தப்படுகிறது. ஒரு காரணம் தட்டலாமா இல்லையா? அதே போல இவாஞ்சலின் ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டவரை ஆராதனை பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தான் என்னுடைய தெய்வம், என் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் அவர் தான் எனக்கு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தபடினால் அநேக நாள் மகளுக்காக நாங்கள் ஜெபித்தது உண்டு. அநேகர் வந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தருமே பிடிக்கல. என்ன பண்ணுறோம், நாங்கள் மாப்பிள்ளை பார்க்குறோம், மாப்பிள்ளை கொண்டாடுறோம், அப்புறம் பார்க்கலாங்க பாஸ்டர் அப்படின்னு தட்டி விட்டாங்க. அப்புறம் ஈசாக்கு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஸ்தோத்திரா எப்படி தான் மனம் திருப்பினாலே தெரியல, உடனே ஓகே ஆயிடுச்சு இல்லையா? ஆக என்ன ஆயிடுச்சுன்னா போய் இவன் தண்ணீர் கேட்குறான். வாசிங்க அந்த வீட்டுலேருந்து இருந்தால் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்போது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க, குடத்தில் இருக்க தண்ணீரை கொஞ்சம் எனக்கு கொடு. அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாக குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். எத்தனை பெண்கள் அங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவனே என்று சீக்கிரமாக குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவன் குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டங்களும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாக தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊட்டிவிட்டு இன்னும் ஒன்று துறவண்டியில் ஓடி அவருடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் உண்டு வார்த்தாள். பார்த்தீங்களா, இவனுக்கும் தண்ணி கொடுத்து 10 ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்த்தால் முடிவு பண்ணிட்டா இதுதான் என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய ஈசாக்குக்கு மனைவி என்பதை. அப்ப ஒரு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ப்பதை யாருடைய திட்டம், தேவ திட்டத்தின்படி இந்த திருமணம் என்ன பண்ணுது, பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உண்மையிலே இவருடைய வாழ்க்கை யாரும் பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத, செயல்பட முடியாத, காண முடியாத ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் பெற்றுக்கொண்டு இவர்கள் என்றைக்கும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் தேவன் இணைத்த மனிதனை மனிதன் பிரித்து எடுக்காத கடவான் என்று சொல்லி உண்மையிலே இது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் என்ன பண்ணுது நடைபெறுகிறது. அங்கே வருகிறாள், தண்ணீர் வார்க்கிறாள், உடனே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்கும்போது மகளுடைய அந்த வாய்ப்பிறப்பை கேட்குறாங்க, நீ இவரோடு போகிறாயா என்று சொன்னபோது நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே வீட்டிலேருந்து எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்ப வீட்டை விட்டு போகும்போது 60ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பாத்தீங்களா, இப்ப எங்க சகோதரி ஆமா, இப்ப எங்களுடைய சகோதரி இந்த வீட்டை, எங்க சகோதரி இப்ப அன்னைக்கு அந்த சகோதரி ரெபாக்கால், அதே சகோதரி எங்களுடைய சகோதரி இந்த வீட்டை விட்டு போகும்போது வசனம் என்ன சொல்லுது, எங்கள் சகோதரிய
நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. கோடா கோடியாய் பெருகுவாய். சந்ததியார் தங்கள் பகைகளுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமா, எந்த பயங்கரம் எந்த பிரச்சனையும் வராதபடி நீ காத்துக் கொள்வாயாக. ஒரு கரங்களை தட்டலாமா? சந்தோஷமா இருங்க. அருமையான வந்திருக்க இரு வீட்டாரையும் ஊராரையும் நண்பர்களையும் மற்ற உறவினர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அருமையான மகள் கோடா கோடி பெற்று சகோதரன் எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இல்லையா? எப்படி சந்தோஷமா ஜாலியா இருக்கிறது இல்லையா? ஒரு சிரிப்புமே இல்லையா? கையெல்லாம் பட பட படன்னு ஆடிட்டு கிடக்கு. ஆகையினால உண்மையில கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறபடினால்தான் அருமையான எங்களுடைய சகோதரி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கிருபை இருக்கிறபடினால்தான் அருமையான சகோதரரை எங்களுக்கு இங்க கொடுத்துருக்கிறாரு. கரங்களை தட்டுங்க. அல்லையா? உண்மையில இன்னைக்கு அவங்க சகோதரி இன்னைக்கு காணிக்க பாடல் எங்கள் செல்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அவங்க எப்போதும் வந்து அவங்க தான் பாடல் ஆராதனை நல்ல அழகா பாடுவாங்க. உண்மையிலே சபையை இன்னைக்கு அழுவ ஆரம்பிச்சிட்டு சாட்சி சொல்லி இன்னைக்கு நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி அவங்க அம்மாவை நினைக்கல, அப்பாவை நினைக்கல, தம்பியை நினைக்கல, எங்களையும் சபையாரையும் நினைத்து உண்மையிலே சகோதரி அழுது எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபையில் என்னை சரியாய் வளர்க்க செய்தார் என்று சொல்லி பயங்கரமான ஒரு சாட்சி. விசுவாசியெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருமே கண்ணீர், எல்லாருக்குமே அழுவ வந்துருச்சு. ஆகையினால நிச்சயமாக இந்த மகள் பாருங்க போன வாரத்திலேருந்து கூட பாசி போட்டு ஜெபித்த ஒரு சகோதரி. ஆகையினால இந்த மகளுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அந்த ஆராதனையில தான் சமாதானம், அந்த ஆராதனையில தான் கிருபை, அந்த ஆராதனையில தான் என்ன உண்டு உங்களுக்கு எல்லா வித சகலவித ஆசீர்வாதம் நிரப்புவாரு. அருமையான ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க. கேட்டு அதன்படி நடங்கள். உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் என்ன பண்றோம்? பிதா குமரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உங்களை நாங்கள் குடும்பம் நல்ல குடும்பம், அதே போல அவருடைய குடும்பமும் நல்ல குடும்பம். எப்போதும் அருமையான சகோதரருடைய அப்பா அன்பான ஒரு, நான் அடிக்கடி சொல்லுவேன் சகோதரிட்ட உனக்கு கிடைச்ச மாமனார் அவ்வளவு ஒரு அன்பானவன், ஒரு கபடம் இல்லாத பேசுவேன். சுருக்கமா முடிச்சாச்சு. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தம் தாழ்வினில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்வினில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க அந்நாளில் தம்பாதம் அமர்ந்த அந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். வல்லவரே, நன்மைகள் குறையாதே. இயேசு முன் நடந்தார், நீ யோதனை கடந்திடுவாய். இயேசு முன் நடந்தார், நீ யோதனை கடந்திடுவாய். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடுவார். விசுவாசம் உனக்கு இருந்தால் உடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. எல்லாரும் கரங்களை நீட்டி எங்கள் சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் முற்பதாக்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து
இவ்வாக யாவருக்கு கனமுள்ளதாக இருக்கிறது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏற்ற காலத்தில் ஒரு துணையை உண்டாக்கும் தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவருடைய திட்ட தீர்மானத்தின்படி ஆபிரகாமுடைய குமாரனுக்கு ஆண்டவரே பெத்துவேலின் பேத்தியாகிய லாபானுடைய மகள் ஆண்டவரே அந்த ரெபக்காலை நியமித்த தேவனாகிய கர்த்தர், அதே போல ஈசாக்குக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை இவாஞ்சலின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டவரே பிள்ளைகளுடைய விசுவாச குடும்பத்துல எங்கள் பிள்ளைக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே மனவாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் நியமித்து முன்குறித்து ஆண்டவரே நீ வைத்திருந்திருக்கா நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே மணமகனையும் ஆண்டவரை மணமகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆதியாகமம் 24:60 வசனத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதங்களை கோடா கோடியாய் பலுகி பெருகுவாய்ன்னு சொல்லி லாபான் தன் சகோதரியை வாழ்த்துறது போல அவர்கள் வாழ்த்தி ஆண்டவரே பூரணமாக ஆண்டவருடைய சபைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நியமித்தபடினால உம்முடைய ஜீவனை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படியாக 128 வசனத்தின்படியாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் எவனும் பாக்கியம் சொல்கிற பிரகாரம் 128வது சங்கீதமும் 127வது சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக ஆண்டவரே நல்ல சுகம் பலம் ஆரோக்கியம் உண்டாவதாக. இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரம் பிரயாணத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அருமை ஊழியக்காரன் மூலம் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொடுத்ததற்காக நல்ல ஒரு சாட்சியை நம்முடைய தேவதாசன் மூலம் நம்முடைய மகளை குறித்து கேட்க செய்த கிருபைக்கா நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்டு அப்படியே ஹாலில் ஈசாக்கும் ஆண்டவரே சபையில் ஆராதனையில் என்னுடைய ஜபத்திலும் ஆண்டவரே கலந்து கொள்கிறது நீர் அறிந்திருக்கிற இன்னும் ஆண்டவர் கலந்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரு மனதையும் ஒரு மனதாக நாளைக்கு இணைத்து ஆண்டவரே அந்த திருமணத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்து இரு வீட்டாரை ஒரு வீட்டாரை இணைத்து இரு கிராமவாசி பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒன்றாக இணைத்து நாமத்தை மேம்படுத்த தேவன் கிருபை செய்த அந்த திருமணத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணா ஒரு கல்யாணத்தில் குறைவு நிறைவாக்கின தேவனாகிய கர்த்தர் தண்ணீரை திராட்சை ரசமாகி மாற்றி ஆண்டவரே முந்தின ரசத்தை பார்க்க பிந்தின ரசம் மிகவும் ருசிகரம் உள்ளதா என்று சொல்வது போல இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்போது ஆண்டவர் வாழ்கிற வாழ்க்கை காட்டில் பிள்ளைகள் ஆண்டவர் இருமணம் ஒரு மனமாக இணைந்தவர்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ருசிகரம் உள்ளதாக இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்க சாட்சியா இருக்கு. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக்க உண்டாக ஜீவனை கொண்டு எபிரேயர் 6:14 வசனத்தை நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகும் என்று சொன்னப்பா ஜீவனை கொண்டு வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். அப்படியே நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த ஆண்டவரே ஜபத்துல பொறுமையோடு இருந்து அப்படியே தகப்பனே மணல் மேடு மேலத்தூர் எங்களுடைய ஆளுநை கிராம எல்லா நாட்டமை பஞ்சாயத்து கிராம முக்கியஸ்தர்கள் காலகஸ்தனப்படுத்தினுடைய எல்லா ஆண்டவரே கிராம நாட்டமை பஞ்சாயத்துகள் இரு வீட்டாருடைய உறவினர்கள் நண்பர்கள் யாவரையும் ஜீவனை கொண்டு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாம் மாத்திரம் மையப்படட்டும் சிறப்பாக நடத்தி கொடுத்த பார்சல்களுக்காக துணைவிக்காக ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதி அம்மாவுக்காக ஸ்தோத்திர ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் அருமையான பிள்ளைகள் இருவரும் கூட இருந்து வந்திருக்கிற ஜனங்களோடு கூட இருந்து இரு வீட்டார் இருந்து இரு கிராமத்தோடு இருந்து தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம்,
உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீ. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டே. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, 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 கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே